வணக்கம் உறவுகளே. காலை அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி சாதம் சமயக்கட்டிலேருந்து சாப்பாடை நடுவாளுக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கலரிக்கிட்டு கிடக்கிறேன். இன்றைக்கி குழந்தைகளுக்கு தக்காளி சாதம், ஒயிட் ரைஸ், இட்லி, தேங்காய் சட்னி, கேரட்டு பொரியல், பாவக்காய் பொரியல். பாவக்காய் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் கேரட்டு பொரியல் பசங்களுக்கு. அப்புறம் உட்காந்துட்டு பால் ஆற்றிக்கிட்டு கிடக்கிறேன். பால் டப்பாவுக்கெல்லாம் வேலை காலையிலேயே ரொம்ப பிஸி. ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா குழந்தைகளுக்கு? ஆரஞ்சு பழம், கடலை, கோவில்பட்டி கடலை மிட்டாய், கடலை மிட்டாயும் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸ்வீட்டு ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது. இதில் யார் யார் என்னென்ன கேட்குறாங்கன்னு தெரியல. இந்த ஸ்வீட்டை வச்சாகணும். இது சரஸ்வதி பூஜைக்கு வாங்கலாமா, நேற்று வாங்கிட்டு ஒரு பாக்ஸு காலியாகிருக்கு. இன்றைக்கி பாக்கி அல்வா எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கோவில்பட்டி கடலை மிட்டாய் தான் இன்றைக்கி மெயின் டிஷ்ஷை நம்மளுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, நீங்கள் என்ன பசங்களுக்கெல்லாம் கலரிக்கிட்டு கிடைக்குங்கன்னு பாருங்கள். காலையில் 6:30 மணிக்கு அவசரமாக சமையலை முடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு கிடக்குறோம். பையனை மட்டும் அனுப்பிச்சாச்சு. இன்னும் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். டீ, காஃபி, பால், யாருக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். பாவக்காய் வறுவல் எனக்கு என் பையனுக்கு தான் பிடிக்கும், வேறு குழந்தையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தக்காளி சாதம் தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு. தக்காளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம். அந்த 4 வயசு குழந்தைக்கு மட்டும் அந்த கேரட் பொரியலை கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுக்கணும். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு சாப்பாடு பிடிச்சிருக்கா? எல்லாருமே காலையில் இவ்வளோ பரபரப்பாக இருக்குங்க. மோரையை காட்டலை. மோரையை மேக்கப் இல்லைன்னா நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க என் மோரை. அதனால மேக்கப் இல்லாத முறையை நான் காட்டலை. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சமயக்கட்டிலேருந்து வந்தாச்சு சாப்பாடு. இது நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் எழுப்பிட்டு கிடக்கிறேன். அடுத்தது பாப்பா படுத்து கிடக்கிறான், அவ்வளோ எழுப்பணும். பாக்கி எல்லாருமே ஏஞ்சி அவசரமாக ஸ்கூல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானும் அவசரமாக எல்லாருக்கும் சாப்பாடு கட்டணும், எல்லாத்தையும் குளிப்பாட்டணும். எனக்கும் கடமைகள் நிறையா இருக்குது. அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு லைவில் உட்காந்துடுறேன். அனைத்து உறவுகளும் லைவில் மறவாத வந்துடுங்க. மறவாத இந்த தமிழர் சீட்டை பேசுங்க. பாய் உறவுகளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.